ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். வீட்டுக்கு பார்த்தா வேகமா வானதியோடைய அண்ணன் வசந்த் ஓடியாரவும், வேகமா பார்த்தா வானதியோடைய அம்மா வராங்க. என்னடா என்னடா வசந்த் அவ இருந்தாளா அப்படின்னு சொல்லி வானதி அம்மா கேட்கவும், ஓ மக ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லி வசந்த் சொல்லவும், ஓடி போயிட்டாளா என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு வானதி அம்மா பதறவும், ஓ மக அந்த மெக்கானிக் கடைக்காரனை கூட்டிட்டு பெங்களூருக்கு ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லி வசந்த் சொல்லவும், பெங்களூருக்கு போயிட்டாளா என்னடா சொல்ற, என் வயிற்றுல நெருப்பள்ளி குட்டுறியடா, எதுக்கடா அவ பெங்களூருக்கு போனா அப்படின்னு சொல்லி வானதி அம்மா கேட்கவும், அந்த மெக்கானிக் கடைக்காரனை தேடி நான் என்னுடைய மெக்கானிக் ஷாப்புக்கு போனேன். அங்கே இருக்கிற எடுபடி வேலை செய்வியால அவன் தான் சொன்னான், அவன் இங்கே இல்லை வெளியூருக்கு போயிருக்கான், பெங்களூருக்கு போயிருக்கான்னு. அப்போ இவளை பற்றி விசாரிக்கல தான் தெரிஞ்சிச்சு இவளும் அவன் கூட வெளியூர் போயிருக்காளாம். அவன் ஏதோ டூல்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறதுக்காக பெங்களூர் போயிருக்கானா. அவன் கூட சேர்ந்து இவளு வண்டி ஏறி போயிட்டா. ஓ மக எப்போ போனவ தெரியுமா, சாயந்தரம் போனவளாம். இன்னும் வீடு வந்து சேரல. போன உன் பொண்ணாவை திரும்பி வருவாளா? ஒரு பையன் கூட இங்கிருந்து பெங்களூரு 5-6 மணி நேரம் போகணும். அப்புறம் அவன் வேலையெல்லாம் முடிச்சு ராத்திரி அவன் கூட தங்கி இங்க காலையில வருவாளா? அவ உன் பொண்ணாவே திரும்பி வருவாளா இல்ல அவனுடைய பொண்டாட்டியா வருவாளா அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் சொல்லவும், என்னடா இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி இங்க வானதி அம்மா கேட்கவும், இதான நடந்த கதை, என்னமோ சொல்லுவீங்களே என் அருமை மக ஒத்த பொம்பளை பிள்ளைன்னு, பாரு உனக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்துட்டா, பெங்களூருக்கு எவன் கூடயே ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லி வசந்த் சொல்லவும், அந்த ஓடுகாடி சிறுக்கிய நான் என்ன பண்றது, என்னங்க பண்றது, அவன் கூட பெங்களூரு போயிட்டாளேங்க, அவளை என்னங்க நான் பண்ணி தொலைக்கிறது, இவன் சொல்ற மாதிரி அவன் ஏதாவது கெட்டுட்டு போயிட்டு வந்துட்டானா என்னங்க பண்றது, நம்ம மான மரியாதை எல்லாமே போயிருங்க அப்படின்னு சொல்லி வானதி அம்மா பார்த்தா கதறவும், அப்பதான் பார்த்தா வானதியோடைய அப்பா, ஏய் வாடி போலீஸ் ஸ்டேஷன் போயிடலாம், இவளை அவன் கடத்திட்டியான், எங்க மகளை காணா, இதுக்கு காரணம் இவன் தான் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வானதி அப்பா சொல்லவும், அப்பதான் வானதி அம்மா, இங்க ஏற்கனவே ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கமேங்க, அவ திரும்ப வந்து இல்ல நான் விருப்பப்பட்டு இவன் கூட தான் போனேன், இவன் தான் என்னை கூட்டிட்டு போனியா, நாங்க 2 பேரும் காதலிக்கிறோம், இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் எடுத்துக்கிறாதீங்கன்னு சொல்லி அவன் வந்து பேசினா என்னங்க பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதியுடைய அம்மா கேட்கவும், அதை அப்புறம் பாத்துக்கலாண்டி, போலீஸ் ஸ்டேஷன் போய் பிரச்சனையே பண்ணுவோம், இந்த கேஸை எடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா நம்ம ஏதாவது செஞ்சுக்கிறோம்னு சொல்லி மிரட்டுவோம், அவனை தூக்கி உள்ள வச்சே ஆகணும்டி, எந்த தைரியத்தில் அவளை கூட்டிட்டு போனானா, நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொன்னானா, இல்ல இவளாவது நம்ம கிட்ட ஒரு வார்த்தை இந்த மாதிரி பெங்களூர் போனான்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னாலா, போனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா, இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட பொம்பளை பிள்ளைய நம்ம பெத்ததுக்கு அவனை தூக்கி ஜெயில வச்சு தாண்டி ஆகணும், இவ அப்பதான் ஒடுங்குவா, இனிமேல் அவனை பாக்குறது பேசுறதுன்னு சொல்லிட்டு இவ அப்பதான் ஒடுங்கி வீட்டோ இருப்பா, அவனை தூக்கி ஜெயில வச்சாதான் இவ திருந்துவா, இவளை ஒடுக்கணும்னா அவன் ஜெயிலுக்கு போய் தாண்டி ஆகணும், வா போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வானதியோடைய அப்பா அம்மா அண்ணன் 3 பேரும் பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. அங்கே போய் 3 பேரும் ஐயா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணியா அப்படின்னு சொல்லி வானதி அம்மா சொல்லவும், என்னம்மா என்ன கம்ப்ளைண்ட் என்ன கேஸ் அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்கவும், ஐயா என் பொண்ணு பேரு வானதியா, காலேஜுக்கு போனவையா, காலையில காலேஜுக்கு போனவ, இன்னும் மணி 10 மணிக்கு மேல ஆகுதியா, எங்க பொண்ணை காணாயா, எங்க பொண்ணை கடத்திட்டாங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு என் வானதி அம்மா சொல்லவும், பொண்ணை கடத்திட்டாங்களா, என்னம்மா பொண்ணை காணான்னு சொன்ன, ஆனா கடத்திட்டாங்கன்னு அழுத்தம் திருத்தமா சொல்ற, உன் பொண்ணை கடத்தின விஷயம் உனக்கு தெரியுமா, உன் பொண்ணை கடத்தினது யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கவும், ஆமாயா என் பொண்ணை கடத்திட்டாங்கய்யா, என் பொண்ணை கடத்தினது அந்த மெக்கானிக் கடைக்காரில் வேலை பார்க்குற பாண்டியா, அந்த பாண்டி தாயா என் பொண்ணை கடத்திட்டான், அவன் என் பொண்ணு கூட பழகிட்டு தெரிஞ்சு அவனை சுத்தமா பிடிக்காதியா, அவன் என்னமோ என் பொண்ணை பேசி மயக்கி என் பொண்ணை பெங்களூரு கூட்டிட்டு போயிட்டானாயா, என் பொண்ணை கடத்திட்டாயா, என் பொண்ணை கடத்தின விஷயம் எங்களுக்கு இப்போதாயா தெரிஞ்சிச்சு, அவனை தூக்கி உள்ள வைங்கய்யா, அவன் மேல நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோயா அப்படின்னு சொல்லிட்டு வானதியோடைய அம்மா பார்த்தா அழுது கதறி ஏதோ பொண்ணு மேல பாசம் இருக்கிற மாதிரி பேசவும், போலீஸும் பார்த்தா நம்பிடுறாங்க. சரிம்மா டீட்டெயில் எல்லாத்தையும் சொல்லு, எஃப்ஐஆரை போட்டுரும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் பார்த்தா எஃப்ஐஆரை போட்டுறாரு, பாண்டி மேல பார்த்தா எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணிடுறாங்க. சரி அவனுடைய வீட்டு அட்ரஸ் எதுவும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கவும், தெரியும் அப்படின்னு சொல்லி வானதியோடைய அம்மா அப்பா எல்லாரும் கொடுக்கவும், இங்க பார்த்தா நடேசன் வீட்டுக்கு போலீஸ் ஜீப் வருது. மணி பார்த்தா நைட்டு 10:30 மணிக்கு மேல ஆகுது. போலீஸ் ஜீப்பை பார்த்ததும் நடேசன் பதறி அடிச்சு எந்திரிக்கிறாரு. என்ன இடத்துல போலீஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் எந்திரிக்கவும், வீட்டில் இருக்கிற எல்லாரும் பார்த்தா வெளியே வர ஆரம்பிச்சுறாங்க. சேரன் சோழன் பல்லவன் நிலா எல்லாரும் வெளியே வராங்க. என்னன்னா இந்த நேரத்தில் போலீஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், தெரியலையப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கடந்து ஒரு பக்கம் பதறவும், யோ இங்க யாரியா பாண்டி அப்படின்னு சொல்லி எஸ்ஐ கேட்கவும், சார் பாண்டி என் தம்பி தான் சார் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், ஓன் தம்பி தானா, ஏரியா வண்டியில் ஏரியா முதல்ல
உங்களெல்லாம் கூட்டிட்டு போய் விசாரிச்சாதான் உன் தம்பி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா போலீஸ் சொல்லவும், சார் என்ன சார் சொல்றீங்க? பாண்டி எதுக்காக நீங்க இப்ப அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்றீங்க? பாண்டி வெளியூர் போயிருக்காரு, பாண்டி பெங்களூர் போயிருக்காரு சார். எதுக்காக இப்ப நாங்களாம் வண்டியில ஏறணும்? என்ன சார், என்ன கம்ப்ளைண்ட் முதல்ல தெளிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், ஓ ரூல்ஸ் பேசுறியா? ஆமா நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கவும், சார் அவங்க என் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், இவனுடைய பொண்டாட்டியா நீனு? இங்க பாரியா, ஆண்டி வானதின்ற பொண்ணை கடத்திட்டு போயிருக்கான். அந்த பொண்ணோடைய அம்மா அப்பா ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில தான் இப்ப உங்களை நான் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறேன். உங்களை நான் விசாரிக்கிற கேள்விக்கு மட்டும் நீங்க தெளிவா பதில் சொன்னா போதும். முதல்ல எல்லாரும் ஸ்டேஷன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்லவும், அப்பதான் நிலா, சார் என்ன சார் சிறுபிள்ளைத்தனமா இருக்கு? அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா என்ன ஏதுன்னு விசாரிக்க மாட்டீங்களா? பாண்டியும் வானதியும் காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க சார். அவங்க 2 பேரும் லவ்வர்ஸ். பாண்டி பெங்களூருக்கு போயிருக்காரு எங்களுக்கு தெரியும். ஆனா வானதி அவரோட சேர்ந்து போயிருக்கிற விஷயம் எங்களுக்கு தெரியாது. அப்படியே போயிருந்தாலும் என்ன சார் தப்பு? 2 பேரும் 2 வருஷமா காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்க கூட பெங்களூர் கூட போயிருக்கலாம். அந்த பொண்ணு விருப்பப்பட்டுதான் சார் பாண்டி கூட போயிருக்கோம். அந்த பொண்ணு போன விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. சும்மாவே பாண்டியே இந்த குடும்பத்தையும் அவங்களுக்கு பிடிக்காது. 2 பேர்த்தையும் பிரிச்சு வர்றதுக்கு ஏதாவது ஒரு பிளான் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்ப இது உங்களுக்கு பெரிய சாக்கா போச்சு. இதுக்கும் முன்னாடி இதே மாதிரி ஒரு தடவை பாண்டி மேல போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப வானதியே வந்து நான் தான் விருப்பப்பட்டு இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நானும் இவரும் காதலிக்கிறேன்னு சொல்லி அந்த கேஸே இல்லாமாச்சு. மறுபடி இவங்க தான் சார் ஏதோ பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், என்னம்மா கதை கட்டுறியா? பெத்த அம்மா அப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பொண்ணை கடத்திட்டாங்கன்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்காங்க. இங்க நீயா ஏதோ ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருக்க? இந்த கதையெல்லாம் எனக்கு தேவையில்லை. அந்த பொண்ணே நேரடியா வந்து நீ சொன்னதை சொல்லிச்சுன்னா நான் ஏத்துக்கிறேன். முதல்ல வண்டியில ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பார்த்தா சேரன், சோழன், பல்லவன், நிலா, நடேசன் எல்லாத்தையும் ஜீப்ல ஏத்தவும், அப்பதான் சேரன், சார் நிலா மட்டும் வேணாம் சார், இந்த பொண்ணு மட்டும் வேணாம் சார், நாங்கெல்லாம் வரோம் சார். பாண்டி எங்க தம்பி தானே சார், இந்த பொண்ணுக்கு இதுக்கு என்னத்த சம்மந்தம்? பொண்ணெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போக வேணாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும், யோ அந்த பொண்ணுக்கு ரூல்ஸ் பேச தெரியுதுல? உன் வீட்டுல தானே இந்த பொண்ணு இருக்கு, உன் தம்பியோடைய பொண்டாட்டி தானே இந்த பொண்ணு. அப்ப இதுல இந்த பொண்ணுக்கும் சம்மந்தம் இருக்கு, ஏறுமா வண்டியில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்தா ஜீப்ல ஏற்றி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்கே போன ஸ்டேஷன்ல வானதியோடைய அம்மா அப்பா அண்ணன் எல்லாரும் இருக்காங்க. அப்பதான் நடேசன், உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? உன் மகளை என் பையன் கடத்தினான்னு நீ பாத்தியா? அவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியல. என்னமோ புதுசா வந்து உன் மகளை என் மகன் கடத்திருக்கான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. இப்போ உன் மக வந்து எல்லா விவரத்தையும் சொல்லுவா, அப்புறம் நீங்க தான் அசிங்கப்படணும் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், சொல்லுவா என் மக காலையில காலேஜுக்கு போனவ இன்னும் வீடு வந்து சேரல. மணி என்ன ஆக போகுது? 12 மணி ஆக போகுது. நடு ராத்திரி ஆயும் ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டுக்கு வரல. உன் மயன் தான் கூட்டிட்டு பெங்களூருக்கு போயிருக்கான். போனவே என் மகளை அப்படியே கொண்டாந்து பத்திரமா விட்டுருவானா? பிள்ளைய தூக்கி ஜெயில வைக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வானதி அம்மா மிரட்டவும், தூக்கி வைப்ப, என்ன நடக்குதுன்னு நாங்களும் பார்க்கத்தானே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காரு.